கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வழக்கம் போல அமேதி தொகுதியிலையும் புதுசா வயநாடு தொகுதியிலும்னு மொத்தம் 2 தொகுதிகள்ல களமிறங்கினாரு. அமேதியில தோல்வியடைஞ்ச ராகுல் காந்தி வயநாடுல வெற்றி பெற்று எம்பி ஆனாரு. இது தெற்குல காங்கிரஸோட செல்வாக்கையும் வடக்குல அதோட பலவீனத்தையும் காண்பிக்கிற விதமா அமைஞ்சது. இந்த நிலையில 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல ராகுல் காந்தி எங்க போட்டியிடுவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துட்டு வந்துச்சு. தமிழ்நாட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு தொகுதியில தான் ராகுல் காந்தி போட்டியிடுவாரு அப்படிங்கிற பேச்சும் அடிபட்டுச்சு. ஆனா கடந்த முறை போலவே ராகுல் காந்தி வயநாடுல போட்டியிடுவார்னு காங்கிரஸ் கட்சியோட முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல்ல சொல்லப்பட்டிருக்கு. வயநாடுல ராகுல் காந்தி வலுவான வேட்பாளரா அறியப்பட்டாலும் இம்முறை போட்டி கடுமையா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம், வயநாடு தொகுதியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் டி ராஜாவோட மனைவி ஆனி ராஜா ஏற்கனவே வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த வாரமே தேர்தல் பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வெர்சஸ் இடதுசாரிகள் அப்படிங்கிற சூழல் தான் ஒவ்வொரு தேர்தலையும் தொடருது. சட்டமன்ற தேர்தல் களம் இடதுசாரிகளுக்கும், நாடாளுமன்ற தேர்தல் களம் காங்கிரஸ் கட்சிக்கும் சாதகமா இருந்துட்டு வருது. இந்த நிலையில வயநாடு தொகுதியில ராகுல் காந்திய போட்டியிட வேண்டாம்னு சொல்லி காங்கிரஸ் தலைமை கிட்ட டி ராஜா பேசினதா சொல்லப்படுற நிலையில மீண்டும் வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியோட இந்த அறிவிப்பு இடதுசாரி கட்சிகளுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு.